அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சியை பற்றி நாம் அறியாத சில விஷயங்கள் பார்ப்போம். பட்டாம்பூச்சிக்கு நாக்கு கிடையாது. அதற்கு பதிலாக ப்ரோபோசிஸ்னு சொல்லப்படும் நீளமான குழாய் மாதிரி வாய்ப்பாகம் இருக்கும். அதனால்தான் அது தேனை உறிஞ்சுதான். அடுத்தது சுவை பார்க்கிறது கால்களால் தான் சுவை பார்க்குமா. சில பட்டாம்பூச்சிகள் தண்ணீர் குடிக்கவே குடிக்காதான். அதுக்கு பதிலாக பழச்சாறு, மலர் தேன், ஈரமான மண்ணிலிருந்து வர தாதுக்களை எடுத்துக்கொண்டு அதை வச்சுக்குமா. பட்டாம்பூச்சிக்கு நினைவாற்றல் நல்லா இருக்குமா. அது இளம் நிலையில் கத்துக்கிறது, அதாவது புழுவா இருக்கும் போது கத்துக்கிறத பட்டாம்பூச்சியா மாறினதும் நினைவு வைத்திருக்குமா. அனைத்து பட்டாம்பூச்சிகளும் கலர் கிடையாது. சில பட்டாம்பூச்சிகள் பழுப்பு நிறத்திலையும் சாம்பல் நிறத்திலையும் இருக்குமா. அது எதற்குனா மறைவா வாழ்றதுக்கு, அதோட எதிரியில் இருந்து அதை மறைச்சிக்கிறதுக்காக அந்த நிறத்துல இருக்குமா. அதோட ரெக்கைகள் ரொம்ப மென்மையானதான். கைகளில் தொடும் போது கலரா ஒரு தூள் ஒட்டிக்கி பாருங்க, அது தூள் கிடையாது, அது செதில் மாதிரி ஒரு ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்குமா. அது நம்ம கையில ஒட்டிக்கும் போது அதால பறக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்கேல்ஸ் தான் அது பறக்கிறதுக்கு உதவுதான். பட்டாம்பூச்சிகளும் ஓய்வு எடுக்குமா. எந்நேரத்துல இரவு நேரத்துல ஓரமா உட்காந்து ஓய்வு எடுக்குமா. ஏன்னா பகல் ஃபுல்லா அது பறக்குமா. உலகத்திலேயே மிக நீண்ட பயணம் செய்யும் பட்டாம்பூச்சினா மொனாச் பட்டர்ஃப்ளை தானா. அது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்யுமா. உலகத்திலே மிக பெரிய பட்டர்ஃப்ளைனா ஃபீமேல் குயின் அலெக்சாண்ட்ரா பேட்விங் தானா. அது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பட்டர்ஃப்ளையா. அது 25 முதல் 28 சென்டிமீட்டர்ல இருக்குமா. உலகத்திலே இருக்கிறது சின்ன பட்டர்ஃப்ளைனா அது வெஸ்டர்ன் ப்ளூ பிக்மே தானா. அது 0.5 இன்ச்சிலேருந்து 0.8 இன்ச்சு தான் இருக்குமா. அது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.